இந்த கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்க செயல்பாடோட எதிர்விதமான செயல்பாடு தான் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதாவது எதிர்விதமானனா மாற்றான செயல்பாடுகள் அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்க எப்பொழுதும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. இவங்கள மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இயக்கிக்கிட்டே இருக்கு. எப்படி பிரபஞ்சம் இந்த ராசிய இயக்குதோ, அது மாரி இவங்கள ஒருத்தர் இயக்கிட்டே இருப்பாங்க. யார் இயக்குவா? 7ஆம் இடம் இயக்கும், 5ஆம் இடம் இயக்கும், 9ஆம் இடம் இயக்கும். அதாவது அந்த ராசிக்கு உள்ள திரிகோண பாவங்கள்லாம் இயக்க ஆரம்பிச்சுரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இதுதான் இவங்களோட நிலைப்பாடு. அப்ப சனியோட பார்வை பாருங்க, கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல அமர்ந்து, தனஸ்தானத்துல அமர்ந்து, வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப குடும்பத்தாரு, வாக்குஸ்தானம், தனஸ்தானம் இந்த 3லயும் கவனமுடன் செயல்பட்டா, உங்களுக்கு இந்த குடும்ப சனியிலிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் நீங்க முக்கியமாக கவனிக்கக்கூடிய வேண்டும். அப்ப குடும்ப நபர்கள் அடிக்கடி வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவது நல்லது. அதே மாரி குலதெய்வம் வேண்டுதல் வச்சுக்கிறது நல்லது. அப்ப உங்களோட தன்மைகளை உணர்ந்து வாக்குவாதங்களை தேவையில்லாத பணம் விரயத்தை உண்டாக்கும், செலவை ஏற்படுத்தும் என்பது அது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா சனி 2 இருந்தா பணத்தை மிச்சப்படுத்துவாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அங்க பணம் செலவாகுங்க. ஏன்னா அவரே விரையாதிபதியா வர்றதுனால 2க்கு போனாலும் விரயத்தையும் குடுப்பாருன்னு வச்சுக்கங்களேன். கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி சனிதாங்க. அவர் 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப விரயத்த கண்டிப்பா குடுப்பார். குடும்பத்துக்கு குடுப்பார். குடும்ப நபர்களுக்கு குடுப்பார். மூலியமாக ஏற்படுத்தும் என்பது எல்லளவு சந்தேகம். ஆனா சனி பகவானோட பார்வை பாருங்க, கும்பராசிக்கு 3ஆம் இடத்த 4ஆம் இடத்த பாக்குது. சுகஸ்தானத்த பாக்குது. 3ஆம் பார்வையாக. அப்ப சுகஸ்தானத்த பார்க்கும்போது, உங்களுக்கு சுகத்தில் ஒரு உடல் ரீதியான ஒரு தயக்கங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள் குடுக்கும். இருந்தாலும் சொந்த பந்தத்தில் ஒரு செலவினங்களை ஏற்படுத்தும். சொத்தில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கி, அதுல ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். வண்டி வாகனம்லாம் அடிக்கடி மாத்தக்கூடிய தன்மை. அதாவது 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனத்த குறிக்கக்கூடியது. சொந்தத்தை குறிக்கக்கூடியது, சொத்தை குறிக்கக்கூடியது, தாயாரை குறிக்கக்கூடியது. இதுல எல்லாம் நீங்க ஒரு கவனம் செலுத்துனீங்கன்னா, நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நீங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை உணர்த்தக்கூடிய நிலைப்பாடு. இதுல வந்து நீங்க எதிலும் தப்பிக்கலான்னா, ஒரு இடம் வாங்கி போடலாம். ஏன்னா 4ஆம் இடத்த பார்க்கறதுனால இடம் வாங்கலாங்க. பூமி யோகம் உண்டுங்க. ஏன்னா, நிலத்துக்கு அதிபதியா வரக்கூடியது 4ஆம் இடங்க. அப்ப நிலம் வாங்கி போடுவது, வீடு கட்டுவது, நீங்க இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து குடும்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உங்களுக்கு நல்லதுங்க. இதெல்லாம் முடிஞ்சா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. யோகம் என்று எடுத்துக்கலாம். வாகனம் பழுதாகக்கூடிய தன்மை, வாகனத்துக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மை, முடிஞ்சா வாகனத்த மாத்தக்கூடிய அமைப்பு இருந்தா கூட நல்லதுங்க. இதெல்லாம் செய்யலாம். செஞ்சா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். அடுத்தது வந்து 7ஆம் பார்வையாக அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. அஷ்டமம்னா நமக்கு கஷ்டம், பிரச்சனை, துன்பம், துயரம், அவமானம் இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் வராதுங்க. கஷ்டம் வராது, அவமானம் வராது, துன்பம் வராது, துயரம் வராது. இதுலருந்து காக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இந்த ராசி அதிபதி, அதாவது உங்க ராசி அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து பிறரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குடும்பத்தால மட்டும் தான் பிரச்சனை. பிறர்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். குடும்பத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இத மட்டும் உணர்ந்து நீங்க